ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னைக்கு புது டிஷ்ஷு பட்டாணி, அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட் எல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் ஏற்காட்டில் இருந்து ஒரு பச்சை மிளகு வாங்கிட்டு வந்தாங்க. இதோ இதுதான் அந்த மிளகு. இந்த மிளகை அரைச்சி அது கூட உடச்ச கடலெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் இல்லாமல் நம்ம இந்த டிஷ் செஞ்சுருக்கேன். இந்த டிஷ் எப்படி இருக்குது என்னன்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். வாங்க, முதல்ல மாங்காய் பச்சடி சாப்பிட்லாம். நல்ல புளிப்பா, நிறைய புளிப்பு, நல்ல புளிப்பா, நல்ல புளிப்பா இனிப்பா நல்லா இருக்குப்பா. இந்த ஒரு மாங்காய் 40 ரூபாவா. என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். வாய்க்கு ருசியாக சாப்பிட்லன்னா சாப்பாடு இறங்காதே, என்ன பண்ண முடியும். இது எப்படி இருக்குது பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். அந்த மிளகு அப்படியே பச்சை மிளகுடைய வாசனை அப்படியே தொண்டைக்கும் போது அப்படியே அந்த அரோமா அப்படியே மூக்குக்கு அப்படியே தெரியுதுப்பா. செம்ம டேஸ்டாக இருக்குப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பச்சை மிளகுல செஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சாப்பிடுங்க.